நமஸ்தபாயை சாத்தியக்ஷாயை ரொம்ப அழகாக பேசினார் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி சொல்லுமோ ரைட்டு. சாஸ்திரிகள், இப்போ சாஸ்திரிகள் தான் இங்கே. ரொம்ப அழகாக சொன்னார். சம்ஸ்கிருத சப்தங்களுடைய பாஷையினுடைய ஞானம் அவசியமாக இருக்குது. நமக்கு அபியாசத்தினாலேயும் பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலேயும் கர்ம பிரயோகம் வந்துடுறது. நிறையா பார்க்குறோம், கூடவே இருக்கோம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த அபியாசத்தினால கிடைக்கிறதே தவிர ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் சந்தேகம் வந்துடும். இது ஏன் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலோ அல்லது வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் எது சரின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு முடியாது. அப்போ இவர் சொன்னார் இல்லையா, நினைய அப்படின்னா என்ன அர்த்தம், சம்பிரோட்சேனா என்ன அர்த்தம், ஜலத்தை விடுறது அப்படின்னு பண்ணுறோம். தீர்த்தத்தை இப்படி தெளிக்கிறதா, புரோட்சணம்னா என்ன, இப்படி விடணுமா இல்லை இப்படி உத்தரணியை கவுத்து மேலே ஜலத்தை புரோட்சணம் பண்ணணுமா? அப்போ புரோட்சிய அப்படின்னால் அந்த ஜலத்தை எப்படி மேலே விடுறது அப்படிங்கிறது சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் தான் சரியாக புரியும் இல்லையா? ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக ஜலத்தை விடுறோம். ஒரு பக்கம் அதை கவுத்து விடுறது அப்படின்னு சொல்கிறோம், சில கர்மாக்களில் மேலே தெளிக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுறது? இது இப்போ கூட மாமா சொல்லும்போது, சோமசேகரன் நான் சொல்லும்போது, நைஷ்டிக சப்தம் சந்நியாசிங்கிறதுல ரூಢமாக இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. நைஷ்டிக தீட்சை அப்படிங்கிறது வேறு அர்த்தத்தில் இருக்குது. நிஷ்டா அப்படிங்கிற சப்தத்துலேருந்து நைஷ்டிகம். நம்ம கூட பொதுவாக இந்த சப்தம் கேள்விப்பட்டிருப்போம், நைஷ்டிக பிரம்மச்சாரி. பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் இருந்தார். அப்போது பிரம்மச்சாரிகளுக்கும் நைஷ்டிகங்கிற சப்தம், அப்போது நிஷ்டாங்கிற சப்தத்துலேருந்து நைஷ்டிகம். இந்த மாதிரியாக சப்த ஞானம் நமக்கு சரியாக புரியும்படியாக இருந்தால், இப்போ சொன்னாரே அவர் அழகாக அந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு அதை பிபிடியில் காமிச்சுட்டே விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்தார். அது நமக்கு நன்னா புரிய வரும். அதனால் சாங்கா வேதத்தை அத்தியனம் பண்ணும்பொழுது அங்கத்தோடவும் அர்த்தத்தோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது. அந்த அர்த்தம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிற வேதத்தினால பிரயோஜனம் இல்லையான்னு கேட்டால் உண்டு. அது வேதத்தினுடைய பவர். அப்போது நம்ம ஆகம விஷயங்களில் நன்னா பண்ணுறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பண்ணுறதுனால தான் சில பேரை இங்கே ஸ்பீக்கராக கூப்பிட்டு அந்த விஷய ஞானம் உடையவர்களாக இருக்கா. அதில் தலை சிறந்தவர் சோமசேகரண்ணா அப்படின்னு அவருடைய அத்தியட்சத்தில். அப்போ இன்றைக்கி ஆகம லோகத்தில் சில பேர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அண்ணாவையோ அருணசுந்தர் சார் இங்கே பிரின்சிபலையோ சில பேரை எடுத்து இவாலாம் ஆகமத்தில் ரொம்ப பரிநிஷ்டித்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஆகம விஷயம் மட்டும் இல்லை, சாஸ்திர விஷயத்தோட சம்ஸ்கிருத ஞானத்தோடு இருக்கா அப்படிங்கிறதான். அந்த விஷயத்துக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் சாகித்ய சாஸ்திரம். நான் சாகித்ய அத்தியாபகாங்கிறதுக்காக பேசலை. என்னன்னா சாகித்ய சாஸ்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு தான் கூப்பிட்டார் அவர். ஆனால் வேறு மாதிரி சம்ஸ்கிருத பாஷைன்னு பொதுவாக சொல்லிட்டார். இங்கே இல்லை, எங்கே இருந்தாலும் சாகித்ய சாஸ்திரம் அப்படிங்கிறது சாமான்யமாக பேசிக்கான ஒரு விஷயமாக இருக்குது. சாஸ்திரங்கள்னு வரும்பொழுது காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திரோபகாரகம் அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் கூட அந்த காணாத சாஸ்திரம் பாணினிய சாஸ்திரம் கூட அடிப்படையாக அந்த சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையானது சாகித்ய சாஸ்திரம். வெறும் ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏன் ஆகும் அப்படின்னு பாணினியும் சொல்லி கொடுத்துரும். ஆனால் கணேசகான் பதம் தெரிஞ்சாதான் நமக்கு அது விவகாரமே வரும். அப்போ இது இந்த சந்தின்னு தெரிஞ்சின்றதுனால லாபம் இல்லை. கணேசகான் ஒரு பதம் இருந்தால் தான். மகாபாஷ்யக்காரர் ஒரு சூத்திரத்தில் அந்த விஷயத்தை ஒரு சப்தத்தை நிரூபணம் பண்ணுறார். இப்படி ஒரு சப்தம் பிரயோகத்திலேயே இல்லையேன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி சப்த பிரயோகம் இப்படிலாம் வருமானா, நமக்கு தெரிஞ்ச வேதம் ரொம்ப அல்பம்பா, வேதம் அனந்தமாக இருக்குது. ஒருவேளை அந்த வேதத்தில் நமக்கு தெரியாத வேதத்தில் இப்படி சப்த ரூபம் வந்தால் அது எப்படி நிஷ்பத்தி ஆகும்னு சொல்கிறார் பாணினின்னு. அப்போது சப்த நிஷ்பத்திய வியாகரணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இன்னொரு பலனும் இருக்குது, அது வேறு விஷயம். சாமான்யமாக வியாகரணம் சொன்னால் நம்ம பத சாதுத்வம். ஆனால் அதுக்கு பிரயோகம் எங்கே, வையாகரனால் எதை பிரயோகம் காமிக்கிறா அப்படின்னா, காளிதாசன் இப்படி பிரயோகம் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல இந்த மாதிரி பிரயோகம் இருக்குது அப்படின்னு பிரயோகத்துக்கு எங்கே வந்தாகணும்னா சாகித்ய சாஸ்திரம் மீன்ஸ் காவியத்தை தான் வந்தாகணும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சப்த ஞானம் பதார்த்த ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால்
சாமானிய பாஷா ஞானம் அப்படிங்கிறது சாகித்ய சாஸ்திரத்தினால தான் வர்றது. அதனால தான் பொதுவாக ஆரம்பத்தில் ரகுவம்சம் இல்லாமல், காவிய பாடம் இல்லாமல், ஆகமமாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், ரகுவம்சம் படிக்காமல் மேலே போகிறதே கிடையாது. சப்தமஞ்சரி தாத்து மஞ்சரி ஆச்சுன்னா அடுத்து ரகுவம்சம், வாகர்த்தாவியோ சம்பிரக்தவ் அப்படின்னு அதை சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு சப்த ஞானத்தோடு தான் ஆரம்பிப்பாள். அதனால் காவியசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாகித்யத்தில் பிரதானமாக காவியம் அப்படின்னு சொன்னால் அதில் அலங்காரங்கள், அதே மாதிரியா ரசங்கள், துவனிகள், இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நமக்கு அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய விஷயங்கள். அதனால் பேசும்பொழுது கவிஞர் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அது எல்லாரும் கேட்பா. அப்போ ஏன் அந்த பேச்சில் அந்த ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, பேசக்கூடிய விஷயத்தை அலங்காரமாக பேசுகிறார். 1 மணி நேரம் பேசினாலும் அவருடைய பேச்சு விஷயம் எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்கு என்ன காரணம்னா, அதுதான் இன்றைக்கும் நாட்டரசன் கோட்டையினுடைய விஷயமும். அழகாக பேசுவார். அப்படி என்னென்னா, அது பேச்சில் உள்ள சுவாரஸ்யம். ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை விஷயமாக மட்டும் சொல்லாமல் அதை அழகுபடுத்தி சொல்கிறது அப்படின்னா, அலங்காரமாக பேசுறது அப்படின்னா அது ஆலங்காரிகாலுக்கு நன்னா வரும். அந்த ஒரு அபியாசம் ஆகிறதுக்கு இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படுறது. அதே மாதிரியாக சாமானிய பாஷா ஞானம் நமக்கு அவசியம் தேவை. சம்ஸ்கிருத ஞானம் இல்லாமல் ஆகமத்திலேயோ இல்லை வேதத்திலேயோ இல்லை சாஸ்திரத்தில் கூட சொல்கிறேன், பேசிக்கான ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம மேலே போகிறது அப்படிங்கிறது, பில்டிங் ரொம்ப பெருசாக ஜெர்மன் கட்டியிருக்கார், ஆனால் பேஸ்மெண்ட் சுவாரஸ்யமாக இல்லை, சரியாக இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் அந்த சாமானிய பாஷா ஞானம் நமக்கு அவசியம் வேணும். அந்த பாஷா ஞானத்துக்கு இந்த சாகித்ய சாஸ்திரம் அப்படிங்கிறது அவசியம் உபயோகப்படுறது. அதனால் மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய பேச்சு, அடுத்தது நம்மளுடைய இந்த ஒரு ரஞ்சனம் இருக்குது பாருங்கோ. நம்ம பசங்க இப்போது அழகாக பேசும்போது அழகாக கிருஷ்ணமூர்த்தி அவரும் இங்கே வியாக்கரணம் தான் வாசித்தார். இருந்தாலும் அவர் படித்த அத்தியாபகாலாம் அந்த மாதிரி அத்தியாபகால் அழகாக பேசினார். பின்னாடி இருக்கிறவாலாம் ஃபோன் பார்க்காம இங்கே என்ன இருக்கோ அதுதான் பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார் பின்னாடி இருக்கவா என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. இந்த ரஞ்சகம் அப்படிங்கிறது ஒன்று வேண்டி இருக்குது உலகத்தில். என்டர்டைன்மெண்ட்னு பேர் இருக்குது, பொழுதுபோக்குன்னு பேர் வச்சுருக்காம. இன்னும் நமக்கு பொழுது போகலேன்னு நினச்சிட்டு அவள் பொழுதுபோக்கு சாதனம் அப்படின்னு இந்த ஃபோன், டெலிவிஷன் இதெல்லாம் வச்சுருக்கா. இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்காக சிரமப்படாமல் காவியங்கள்லாம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனால் என்னென்னா சத்விஷயமான ஒரு பொழுதுபோக்கு. அதனால் காவியங்கள் அப்படின்னு படிக்கும்போது நமக்கு மனோரஞ்சனம் மட்டும் அதுவும் ஏற்படுறது. காவியம் இப்போ ஒரு சாகுந்தலம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதோ கதை தான், துஷ்யந்தனுடைய கதை. ஆனால் எத்தனை விஷயங்கள். அதனால காவியத்தை சொல்லும்பொழுது காவியம் யசசே, அர்த்தகிருதே, விவகார விதே, சிவேதரக்ஷதையே, சத்ய பரநிர்வத்தையே, இப்படி பல பிரயோஜனங்களை சொல்கிறார். அதனால் இந்த காவியம் சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சுண்டு அடுத்த கேள்வி வரும், எனக்கு ரகுவம்சம்லாம் படித்தா புரியுறது சார், அதுவே போருமே, அர்த்தம் சொல்லி கொடுக்குறார், ஓரளவுக்கு வியாக்கியானம்லாம் பார்த்தா புரியறதேன்னா அனுபவிக்க முடியாது. சங்கீதம் நமக்கு சங்கீத சாஸ்திரம் தெரியாமலேயே பாட்டு கேட்குறோம் இல்லையா, இப்போ அந்த பாட்டை கேட்டுட்டு எப்படி இருப்போம்னா, ஓ ரொம்ப நன்னா பாடுறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் சங்கீதம் தெரிஞ்சவன் ரசிக்கிறான் பாருங்கோ, அவனுடைய ரசிப்பு வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அதில் எங்கே அவர் நன்னா பாடினார், எங்கே தோஷம் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் அந்த சங்கீதத்தை கேட்கும்பொழுது அவனுடைய ரசிப்புங்கிறது முழுசாக இருக்கும். சாமான்யமாக பாட்டை கேட்டுவிட்டு ரொம்ப அழகாக பாடுறார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது சாமான்யமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த சாகித்ய சாஸ்திரம் அத்தியனம் பண்ணிவிட்டு ஒரு காவியம் படித்தோம் அப்படின்னால் காளிதாசனுடைய பிரபாவம் எப்படி இருக்குது, அந்த அர்த்தத்தை எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சாமான்யமாக ரசிக்கலாம். பொதுவாக சாஸ்திரங்களில் 2 சாஸ்திரங்களை பிரத்யக்ஷ சாஸ்திரம்னு சொல்லுவாள். அதில் ஜோதிஷமும் சாகித்யமும் பிரத்யக்ஷமான லௌகிகமான சாஸ்திரம், விவகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய சாஸ்திரம். ஜோதிஷம் ஏன் தேவைன்னா கால நியமங்கள்லாம் வேண்டியிருக்கே, அதனால் இந்த விஷயத்துக்காக ஜோதிஷம் பிரத்யக்ஷ சாஸ்திரம் நம்ம நித்தியம் உபயோகப்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இருக்குது. அதே மாதிரியாக இந்த சாகித்ய சாஸ்திரம் நமக்கு பாஷாபிவிருத்திக்காக முதல்ல, அதன் பிறகு மனோரஞ்சனம்ங்கிற விஷயம், ரசாதிகளை ஆஸ்வாதம் பண்ணக்கூடியதுங்கிற விஷயம், எல்லாத்துக்கும் மேலே முதல்ல பிரசித்தி வேணும். ஏனகேன பிரகாரேன பிரசித்த புருஷோ பவேத்து. பிரசித்தி இருந்தால் தான் நம்ம சொன்னால் ஒருத்தர் கேட்பா இல்லையா. லோகத்தில் பல விஷயங்கள் நம்ம இந்த ஆடெல்லாம் பார்க்குறோமே, யாரை வச்சுன்னு ஆடு கொடுக்குறான், யார் லோகத்தில் பிரசித்தமாக இருக்கானோ அவனை கூப்பிட்டு தான் அந்த ஆடு கொடுப்பான். ஏன்னா அவன் சொன்னால் குழந்தையும் அதை வேணும்னு ஆசைப்படும்.
நம்ம அப்பா அம்மா சொன்னால் கூட கேட்காது, ஆனால் அவன் இதை சொன்னான்னா அந்த வஸ்து தான் எனக்கு புஷ்டிக்கு காரணம் அப்படின்னு ஆசைப்படும். அவள் பிரசித்தி இருந்தால் அவள் சொன்னான்னா அது ரீச் ஆகும். அப்போ நம்ம என்னதான் விஷய ஞானத்தோடு இருந்தாலும் நம்ம பிரசித்தமாக ஆகணும். பிரசித்தியான புருஷனாக இருந்துன்னு ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னால் நாம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லோருக்கும் போய் சேரும். அந்த பிரசித்திக்கு காரணமாக இந்த சாகித்ய சாஸ்திரம் இருக்குன்னு காளிதாசன் சொல்கிறார். அதனால் காளிதாச பிரபுதி நாம் அப்படின்னு காவிய பிரகாசக்காரர். காளிதாசனுக்கு என்ன இருக்குது? வேறு எந்த விஷயம் இல்லை, ஒரு ஆலங்காரிக்கன் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி. அதனால் அவருக்கு இன்றைக்கும் பிரசித்தி உண்டு. அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் இந்த இப்போ சொன்னார் இல்லையா, அழகாக 30 வயசில் அவர் அழகாக இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறார் அப்படின்னா அவருடைய உழைப்பு சம்ஸ்கிருத ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஞானத்தை நீங்கள் எல்லா குழந்தைகளும் வளர்த்துக்கணும். இந்த சாஸ்திரத்தில் பாஷா ஞானம் அப்படிங்கிறது நன்றாக வளரும் அப்படிங்கிறது தெரிவிச்சுண்டு அவகாசம் கொடுத்த எல்லோருக்கும் கிருதஜ்ஞை தெரிவிச்சுன்னு பொறுத்து